அனைவருக்கும் வணக்கம். பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அரங்கத்துக்கு ஒருத்தரை வர வச்சிருக்கோம். அவர் மூலியமா எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. அதாவது பயனுள்ள தகவல்னா பயன் இல்லாத தகவல்கள் யாரும் தரமாட்டாங்க. அப்படி கொடுத்தா அது பயன் இல்லாமல் போயிடுன்றதுனால பயனுள்ள தகவலை சொல்லும் போது தான் அது பயன்பெறும்ன்றது தான் நம்ம நோக்கம். மற்றவங்க பயன்பாட்டுக்கு என்ன வேணும், அதை எப்படி பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும், அப்படி பல பயனுள்ள விஷயங்களை தான் நான் வலியுறுத்திட்டு வரேன். அது எல்லாருக்குமே பயன்படும் அப்படின்றதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. சார், 15க்கு மேற்பட்ட பயன்கள் சொன்னீங்க. அது எந்த மாதிரி பயன்கள்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நான் 15 சொல்லியிருக்கேன்னா அது குறைவு சார். பயன் அப்படின்றது இது உலகத்துல எத்தனையோ பயன் இருக்கு. அம்மா அப்பாவுக்கே நம்ம ஒரு பயனுள்ள பிள்ளையா இருக்கணும், கணவனுக்கு மனைவி பயனுள்ள மனைவியா இருக்கணும், மனைவிக்கு கணவன் பயனுள்ள கணவனா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதா இருக்கணும், அண்ணன் தம்பிக்கும் தம்பி அண்ணனுக்கும் பயனுள்ளதா இருக்கணும், ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் எந்த மாதிரி பயன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பயன் இருக்கு. நீங்க 15 பயன் தான் நான் சொன்னேன்றீங்க. அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட பயன் இருக்கு. மரங்களால் பயன் இருக்கு, காற்றினால் பயன் இருக்கு, ஒளியால் பயன் இருக்கு, காடால் பயன் இருக்கு, குடிநீரால் பயன் இருக்கு, இப்படி எல்லாமே பயன் இருக்குங்க. பயன் இல்லாதது அப்படின்னா இதை விட ஜாஸ்தி இருக்கும். தெரியாம அரங்கத்து கூட்டமும் அதாங்க. பயன் உள்ளதுதான், அது எதனாலன்னு சொல்லுங்க. அது ஒட்டு மொத்தமா நம்ம சொல்ல முடியாது, ஒரு சிலர் சொல்லலாம். இது நாட்டுக்காக பயன் இருக்கு, வீட்டுக்காக பயன் இருக்கு, தனி மனித பயன் இருக்கு, குடும்பத்துக்கு ஒரு பயன் இருக்கு. அப்போ அந்த மாதிரி பயன்ல நம்ம பார்க்க வேண்டியது குடும்பத்திற்கான ஒரு பயன் முதல்ல பார்ப்போம். அப்படின்னா வீட்டில் செலவினங்களை குறைக்க முடியுமா அப்படின்னா எல்லாம் நினைப்பாங்க குடும்ப தலைவர் தான் குறைக்கணும், இல்லை குடும்ப தலைவி குறைக்கணும்னு நினைப்பாங்க. இல்லை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள், அது குழந்தைகள் கூட செலவை குறைக்க முடியும். அது எப்படி? ட்ரெஸ், பொம்மை, சாக்லேட்டு இதெல்லாம் கேட்காம இருந்தா குறைக்க முடியுமா? அப்படி சொல்லுங்க. நான் குறைப்பது அப்படின்னா இதெல்லாம் கேட்பது. நீங்க அந்த டாபிக் உங்களுக்கு புரியல. இது கேட்பது, செலவு செய்வது, அதுக்கப்புறம் தான் குறைப்பதுன்னு வரும். நான் சொல்றது எடுத்த உடனே குறைப்பதுன்னு எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா குழந்தைகள் கூட குறைக்க முடியும். அதுதான் அதுல அண்டர்லைன். இது ஒரு நடுத்தர மக்கள், ஒரு ஒரு இளைஞன் குறைக்கிறது, ஒரு மனைவி, ஒரு தாய், அண்ணன் தம்பியை தாண்டி குழந்தைகள்னு சொன்னேன். குழந்தைகள் எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா வீட்டில் லைட் எடுதுங்க, பகல்ல ஃபேன் ஓடுதுங்க, ஆஃப் பண்ணாங்கன்னா குறைக்கும் இல்லையா செலவு. அப்படி குழந்தைங்க கூட பண்ண முடியும். இதை சொல்றதுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்த? சரிங்க, அடுத்த பயனை பத்தி சொல்லுங்க. இப்போ அடுத்த பயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பயன் அப்படின்றது பணமாக சேவ் பண்றதுதான் பயன் கிடையாதுங்க. பயன்ன்றது பல்வேறு வகையில இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் மொபைல் பார்க்கல வச்சுக்கோங்களேன், அது நம்ம கண்ணுக்கு பயன். ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா கண் அஃபெக்ட் ஆகும். அப்படி பார்க்கக்கூடாது. ஒருவேளை பார்க்கற நேரத்திலேயே இருட்டில் பார்க்கக்கூடாது, வேவ்ஸ் ஜாஸ்தியாக வரும். அப்போ லைட் போட்டிருக்கலாம், வெளிச்சத்தில் இது பார்க்கலாம். ஒன்று. இன்னொன்று, இதில் பிரைட்னஸ் ஜாஸ்தி வைக்கக்கூடாது, கண் எஃபெக்ட் ஆகும். இப்போ அந்த மாதிரி கண் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற பயன் என்னன்னா மொபைல் ரொம்ப பார்க்கக்கூடாது. அப்போ மொபைல் மட்டும் தான் பார்க்கக்கூடாதுன்னா டிவி பார்க்கக்கூடாது, டிவி மட்டும் பார்க்கக்கூடாதுன்னா லேப்டாப் பார்க்கக்கூடாது, லேப்டாப் மட்டும் பார்க்கக்கூடாதுன்னா கம்ப்யூட்டர் பார்க்கக்கூடாது. இப்படி பார்க்கக்கூடாதது கூட பார்த்துக்கிட்டே இருந்தால் அது பிரச்சனையாகும். அதுவும் நம்ம பயன்படணும்னா இதெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணணும், இல்லை தேவைக்கேற்ப யூஸ் பண்ணணும், இல்லை எதுக்கு தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும் அந்த நேரத்தில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இது காலம் கடந்து நேரம் கடந்து தூங்காமல் இருக்க வச்சிங்களேன், கண் எஃபெக்ட் ஆகும். நீங்கள் நினைப்பீங்க கண்ணு மட்டும்தான் எஃபெக்ட், ஹெல்த்தே ஸ்பாயில் ஆகும். அப்போ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள, அதாவது ஒரு 8 மணிக்கு 9 மணிக்குள்ள தூங்கிடணும். தூங்கும் போது எப்படி தூங்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அந்த பயன்பாட்டை நீங்க எடுத்தீங்கன்னா இருட்ட தூங்கணுங்க. 0 வாட்ஸ் லைட்டுன்னு கொஞ்சம் வெளிச்சமா இருப்பாங்க. ரெண்டாவது, வீட்லயே இந்த பக்கம் லேப்டாப் ஆன்ல இருக்கும், இல்லை கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கும், நம்ம தூங்கி நிற்போம். அப்படி தூங்கக்கூடாது. கும்மி இருட்டுன்னுவாங்க இல்லையா, அந்த இருட்டில் தூங்கினாதான் முழுமையான தூக்கம் வரும். அந்த முழுமையான தூக்கம் வந்தாதான் உடல் பயன்பெறும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்தையும் இயக்கக்கூடிய இந்த உறுப்புக்கு ரெஸ்ட் தேவை. அந்த ரெஸ்ட்ன்றதுனால எல்லாம் ரெஸ்ட் எடுக்காது. சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகும், அதிக அளவுல வேலை செய்யும். பாருங்க, எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கொடுத்தோம், அது
அதிக வேலை செய்யுது. அப்போ அந்த வேலை செய்யறதுக்காக நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. என்னென்னமோ சொல்றான். சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா புரத சத்து, விட்டமின், கால்சியம், இரும்பு சத்து, அயன், ஸோ இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னு அதை கரெக்டா எடுத்துக்கிட்டா பயன்பெறும். அது சாப்பிடலன்னா ஹெல்த் பாதிக்கும். அப்ப அது பயன்பெறுவதற்காக எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கணுங்க. இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன், குடும்பத்துல கரண்ட் மிச்சம் பண்ண முடியும்னு சொன்னேன். இன்னொன்று, சாப்பிட வேண்டிய உணவு என்ன சாப்பிடணுமோ அது சாப்பிடணும்னு சொன்னேன். இது மாதிரி பயன் தரும் பல விஷயங்களை நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பயணம் என்பது ஒரு நாளிலோ அல்லது ஒரு மணி நேரத்திலேயோ சொல்லி பயன்பெறுவதல்ல. இப்ப படிக்கிற குழந்தைங்க என்ன பயன்? படிக்கிறதாலன்னா வேலை கிடைக்கும், அது ஒரு பயன் தானே. அப்போ படிக்கிறது எதுக்குன்னா வேலைக்கு போறதுக்கு அப்படின்றது ஒரு பயனுள்ள ஒரு விஷயம். ஒரு பை இருக்குங்க, அது ஒரு துணி பையோ பிளாஸ்டிக் பையோ ஏதோ ஒரு பை, அது ஏதாவது போட்டு எடுத்துன்னு போனா தானேங்க பயனு. சும்மா கிடந்தா அதை பயன்படுத்தணும். ஒரு பை இருக்குன்றதுக்காக பயன்படுத்துறதா இல்ல பயன்படுத்துறதா பை தச்சமா, இந்த வேறுபாடு நமக்கு டிஃபரன்சியேஷன் தெரியணும். அப்பதான் அதை அந்த இடத்துல அது மாதிரி யூஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க நடக்கிறீங்க, அதனால என்ன பயன் அப்படின்னா ஹெல்த்து ப்ராப்ளம் வராது. இதே காலில் அடிபட்டு இருக்கு, டாக்டர் ரெஸ்ட் எடுக்கிறார், நடக்க முடியுமா? அது பயன் தராது. நடக்கிறதா ரெண்டுமே. ஐயா ஒரு நிமிஷம், மரத்தை பத்தி நான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன். நீங்க சொல்றது நான் சொல்ல பாருங்க. இப்ப மரம்ன்றது நீங்க சாதாரணமா தண்ணி ஊத்துனா வந்ததுன்னு நினைக்கிறீங்க, வரட்டுமே அப்படியே இருந்தாலும் அந்த மரத்தை ஒருவேளை வெட்டி போட்டோம் அப்படின்னா அது கதவாவோ ஜன்னலாவோ ஏதோ ஒரு வாசப்படியாவோ அல்லது பிளைவுடாவோ ஏதோ ஒன்றுக்கு பயன்படுது. அது வளர்ந்து இருக்கும் போது பாருங்க, காயா பயன்படுது, பூவா பயன்படுது, மருத்துவ குணத்துக்கு பயன்படுது, இலை பயன்படுது, பட்டை பயன்படுது. ஒவ்வொரு மரத்துக்கும் வேற வேற பயன்பாடுகளுக்கு. எல்லா மரத்துலயும் எல்லா பயனும் இருக்காது. சில மரங்கள் இதுக்குன்னு இருக்கும், சில மரங்கள் அதுக்குன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மரங்களை பத்தி என்ன கேட்டாலும் சொல்லியிருப்பாங்க. மரம் மட்டும் இல்ல, மலையை பத்தி பயன் சொல்லலாம். நம்ம மலையில கூட மரங்கள்லாம் இருக்கு, பூ இருக்கு. அங்க இருக்கிற பூவை எடுத்துட்டு போய் தேன் எடுத்துட்டு போய் கூடு கட்டுது, அது மலை தேன். மலை தேனுக்கு வேற ஒரு நன்மையெல்லாம் இருக்கு, கொம்பு தேனுக்கு வேற நன்மையெல்லாம் இருக்கு, இப்ப காட்டு தேனுக்கு வேற மாதிரி இருக்கு. ஏன்னா மலையை சார்ந்த அந்த செடிகளுக்கு என்ன மாதிரி மருத்துவ குணம் இருக்கோ அதுதான் அந்த தேன்ல இருக்கு. இப்படி பல பயன்கள் எனக்கு தெரியுங்க. நீங்க என்னங்க மரம் கொடின்னு சொல்லிருக்கீங்க. ஐயா கொடுத்தது 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் வாங்க, இதை பத்தி நிறைய பேசுவோம். இப்போ இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு பயன் தரும் பல தகவலை பயனுள்ளதான நிகழ்ச்சியில பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துல பயனுக்காகவே செய்யப்பட்ட இந்த பயணிக்கும் நிகழ்ச்சியில பயணம் செய்வோம், தொடர்ந்து பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு, பயன்படும் என்ற எண்ணத்தோடு, பயன்படுத்தி கொள்வீர்கள் என்ற ஆசையோடு பயணத்தை தொடருவோம் அடுத்த வாரங்களில். எப்படி முச்சம் பார்த்தீங்களா தம்பி? நன்றி.